பீட்ரூட்டே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் ஹல்வா செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 300 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்துக்கினேன். இது மேலே தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துன்னு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ ஸ்டெயினரில் வடிச்சிட்டு இந்த ஜூஸ் வரையும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து 2 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை லைட்டாக வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கலாம். இப்போ பீட்ரூட் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பேன்ல இருந்து செப்பரேட் ஆன உடனே 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்க சுகர் வேணும்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹல்வா பாருங்க நல்லா திக்கான உடனே இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வறுத்த வச்சு நட்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு கேக் மோல்டுல சேர்த்துக்கிறேன். நீங்க அப்படியே வேணா கூட இந்த ஹல்வாவை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது ஆன உடனே இந்த மோல்டுவே இப்படி திருப்பி போட்டு கட் பண்ணி எடுத்தா பீட்ரூட் ஹல்வா ரெடி. இந்த ஹல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.